குஜராத் கேடரை சார்ந்த 10 IAS ஆபீசர்கள், மொத்தம் 25 IAS ஆபீசர்களை பீகார் எலெக்ஷனில் இறக்கிவிட்டிருக்கிறது குஜராத் லாபி. எதற்காக? பீகாரில் எந்த அளவில் தில்லுமுள்ளு செய்யலாம் என்கிற அந்த ஒட்டுமொத்த பிளாட்ஃபார்மை இவர்கள் தயாரித்து விட்டார்கள். தேஜஸ்வி யாதவ், ராகுல் காந்தியோடைய அந்த இம்பாக்ட் எந்த அளவில் இருக்கிறது நீங்க பார்த்தீர்கள்னா, மக்கள் பிஜேபி கேண்டிடேட்ஸ்களை தன்னுடைய கிராமத்தில், தன்னுடைய தெருக்களுக்குள்ள கூட அவர்களை அனுமதிக்கவில்லை. கேள்வி கேட்கிறார்கள், விரட்டடிக்கிறார்கள். இதே போன்ற சிச்சுவேஷன் தான் 2020ஆம் ஆண்டும் நடந்தது. ஆனால் வெற்றி பெற்றது யார்? முதலிடத்தில் தேஜஸ்வி யாதவ் RJD, இரண்டாவது இடத்தில் பிஜேபி, மூன்றாவது இடத்தில் JDU நிதிஷ்குமார். நிதிஷ்குமார் RJD ஆட்சியை பிடித்தால் கூட ஒரு 2 வருடத்திலேயே அந்த கட்சியை உடைத்து பிஜேபி மறுபடியும் உள்ள புகழக்கூடிய வேலையை பார்த்தது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சதியை நான் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன் இந்த பதிவில். குஜராத் சென்ட்ரிக் கவர்மெண்ட், நிதிஷ்குமாருடைய கவர்மெண்ட் கிடையாது, குஜராத் சென்ட்ரிக் கவர்மெண்ட். PMOல நீங்க பார்த்தீர்களா, குஜராத்திகள், குஜராத் IAS ஆபீசர்கள். சென்ட்ரல் இடங்கள்ல நீங்க பார்த்தீர்களா, சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பதவிகளில் குஜராத் கேடர்ஸ், குஜராத்தை சார்ந்தவர்கள். பிசினஸ் எங்க போகுதுன்னா அதே குஜராத்துக்கு தான் போகுது. குஜராத்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் அதிக லாபம், அதிக விஷயங்கள். அதாவது இந்த நாட்டில் எங்கெல்லாம் மெஜாரிட்டி இம்பார்ட்டன்ட் ரெஸ்பான்சிபிளான இடங்கள் இருக்கிறதோ அந்த அனைத்து இடங்களையுமே குஜராத்திஸ். சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பட்டியல்ல நீங்க பார்த்தீர்கள்னா, கொலிஷன்ல நீங்க பார்த்தீர்கள்னா 5 குஜராத்தை சார்ந்த ஜஸ்டிஸ்கள் இருக்கிறார்கள்.